கட்டளைகளையும் கடவுளையும் உதாசீனப்படுத்தி, கடவுளால் படைக்கப்பட்டவர்களையும் படைக்கப்பட்டவைகளையும் மனித கைகளால் செய்யப்பட்ட சிலைகளையும் கடவுள் என்று சொல்லி அதை ஆராதித்து அவர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்தீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக நீங்கள் பரலோகம் போக முடியாது. நிச்சயமாக நீங்கள் எரி நரகத்தில் தள்ளப்படுவது நிச்சயம் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. உருவமற்ற கடவுளை உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் என்று சொல்லி நம் ஆண்டவர் சொல்கின்றார். கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை வழிபடுகிறவர்கள் உண்மையிலும் ஆவியிலும் தான் வழிபட வேண்டும் என்று சொல்லி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு யோவான் 4ஆம் அதிகாரத்திலே தெள்ள தெளிவாக கூறியிருக்கின்றார். ஆகவே பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே கடவுள். அவரை முழுமையாக அன்பு செய்யுங்கள். முழு உள்ளத்தோடு அவரை நம்புங்கள், விசுவசியுங்கள். அவரை விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதி. அவரை